இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் விருச்சிகத்துல நீச்ச பலம் பெற்றிருக்கிறார். விருச்சிகத்துல உச்சம் அப்படிங்கிறது கிடையாது. நீச்சம் மட்டும்தான். சந்திரன் மட்டும்தான் நீச்சம். இங்க ஆட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய். ஸோ விருச்சிகத்துக்கு வந்து பெருசா பகை வீடு அப்படின்னு கிரகங்கள நம்ம சொல்ல முடியாது. நெறைய எல்லாம் கிடையாது. சனி பகவான் இருந்தால், ஆ விருச்சிகத்தில் வந்து ஒரு சிலருக்கு அது பகையாக இருக்கும். மற்ற கிரகங்களின் அமைப்பை வைத்து. இப்ப விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சமா இருக்கு அப்படின்னா, பலவீனமா இருக்கு. அவ்வளவுதானே தவிர, சந்திரன் வந்து அவளுக்கு எந்த விதமான கெடு பலன்களையும் கொடுக்காது. இதுல ஒரு சிலர் வந்து அ வளர்பிறை சந்திரன்னா ஒரு பலன், தேய்பிறை சந்திரன் அந்த மாரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ சந்திரன் அங்க நீச்சமா இருக்கிறது வந்து கொஞ்சம் பலவீனமா இருப்பாங்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதளவில் சில பயம் அவர்களுக்கு இருந்துட்டே இருக்கும். மனோ தைரியம் வந்து கொஞ்சம் குறைபாடா இருக்கும். பட் ஸ்டில் செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் ராசிநாதன். விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் அதுல வந்து புதன், சுக்கிரன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸு. மத்தபடி ராகு, கேதுவும் கூட அங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட் தான். அதனால விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் சந்திரன் மட்டும் தான் அங்க நீச்சமாக இருக்கும் பொழுது, ஒரு சில மனக்லேசங்கள் வரும். மத்த கிரகங்கள்லாம் எது இருந்தாலுமே பெரிதளவுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து கிடையாது.